வணக்கம். ஒரு மொழியில உட்டிட ஒரு சூப்பரான ஐடியா எப்படிங்க மொழி நாடெல்லாம் தாண்டி இன்னொருத்தவங்கள போய் சேருதுன்னு எப்பவாச்சும் யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? இன்னைக்கு நாம அந்த பயணத்தோட கதையை தான் பார்க்க போறோம். ஆமா, இந்த கேள்விதான் ரொம்ப முக்கியம். ஒரு இடத்துல பிறந்த ஒரு பெரிய ஞானம் எப்படி மொழியெல்லாம் தாண்டி கல்ச்சர் எல்லாம் தாண்டி டிராவல் பண்ணுது. வாங்க, இந்த சுவாரஸ்யமான பயணத்துல நாமளும் சேர்ந்து போலாம். எல்லா விஷயத்துக்கும் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கும் இல்லையா? அதே மாதிரி தான் நம்ம இந்த அறிவு பயணத்தோட தொடக்கம் எங்கிருந்து வந்துச்சுன்னு முதல்ல பாத்துரலாம். சொல்ல போனா நாம இன்னைக்கு அலச போற எல்லா விஷயங்களும் மான்விய வித்யுத் கே சமத்கார் அப்படிங்கிற ஒரு ஹிந்தி புத்தகத்துல இருந்து தான் வந்திருக்கு. இதுதான் நம்ம பயணத்தோட முதல் படி. ஓகே, ஸ்டார்டிங் பாயிண்ட் தெரிஞ்சிருச்சு. ஆனா ஒரு கேள்வி வருதுல்ல, இந்த ஹிந்தி புத்தகத்துல இருக்கிற ஒரு விஷயத்த எதுக்காக தமிழ்ல கொண்டு வரணும்? அதோட நோக்கம் என்னவா இருக்கும்? வாங்க அத பார்க்கலாம். இந்த நோக்கத்தை பூரா பண்றதுக்கு ஒரு திட்டம் இருக்கு. அதுதான் விசார கிராந்தி தர்ஷன் எபிசோட் 4. இதோட முக்கியமான குறிக்கோளே என்னன்னா, அந்த ஹிந்தி புத்தகத்தோட மொத்த சாரத்தையும் ஒரு வீடியோவா மாத்தி தமிழ் ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது தான். ஆனா இங்கதான் ஒரு பெரிய சேலஞ்சே இருக்கு. என்ன தெரியுமா? இந்த முழு வீடியோவும் வெறும் 90 செகண்ட்ஸ் தான் இருக்கணும். யோசிச்சு பாருங்க, ஒரு புக்கோட ஆழமான கருத்தை வெறும் 1.5 நிமிஷத்துக்குள்ள அதுவும் பவர்ஃபுல்லா சொல்றது எவ்ளோ பெரிய சவால். இப்படி ஒரு பெரிய சவாலை ஜெயிக்கணும்னா ஒரு தெளிவான பிளான் வேணும், கரெக்டா? அந்த ஹிந்தி ஐடியாவை தமிழுக்கு மாத்துறதுக்கு என்ன ப்ளூ பிரிண்ட் யூஸ் பண்ணாங்க, அதுதான் இப்ப நாம பார்க்க போறோம். இந்த ப்ளூ பிரிண்ட் ரொம்ப சிம்பிள். மொத்தம் 4 ஸ்டெப் தான். முதல்ல ஹிந்தி ஸ்கிரிப்டை அப்படியே தமிழுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணணும். ரெண்டாவது, அந்த தமிழ் ஸ்கிரிப்டுக்கு ஏத்த மாதிரி வீடியோவை புதுசா உருவாக்கணும். மூணாவது, ரொம்ப முக்கியமானது, விசார கிராந்தி தர்ஷன் அப்படிங்கிற அந்த ஒரிஜினல் பிராண்ட் பேரை மாத்தவே கூடாது. ஏன்னா அப்பதான் அந்த நம்பகத்தன்மை அப்படியே இருக்கும். கடைசியா நாலாவது, இது எந்த புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டுச்சோ அந்த மூல நூலுக்கு முறையா நன்றி சொல்லிடணும். பார்க்க சிம்பிளா இருந்தாலும் இந்த தெளிவான வழிமுறை தான் ஒரு கருத்தோட தரம் கொஞ்சம் கூட குறையாம அடுத்த மொழிக்கு கொண்டு போக உதவுது. சரி, பிளான் என்னன்னு பார்த்தாச்சு. இப்ப அதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்க்க வேண்டாமா? ஒரு ஐடியா ஹிந்தியில இருந்து தமிழுக்கு எப்படி சூப்பரா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுதுன்னு நீங்களே பாருங்க. ஹிந்தியில மானவீய வித்யுத், அதே தமிழ்ல மானிட மின்சக்தி. இது வெறும் வார்த்தைகளை மாத்துறதில்ல, ஒரு ஐடியாவோட ஆன்மாவையே ஒரு மொழியிலிருந்து இன்னொரு மொழிக்கு கொண்டு வர மாதிரி. இது ஒரு பெர்ஃபெக்ட் உதாரணம். சரியான வழிமுறை இருந்துச்சுன்னா மொழிங்கிறது ஒரு தடையே கிடையாதுங்கிறதுக்கு. சோ இந்த முழு பயணத்திலேருந்து நாம கத்துக்க வேண்டிய ஒரு முக்கியமான பாடம் என்னன்னா, உண்மையான அறிவை எந்த மொழியாலையும் கட்டி போட முடியாது. அதுக்கு எல்லையே கிடையாது. சரியான முயற்சியும் கொஞ்சம் அக்கறையும் இருந்தா போதும், அத இந்த உலகத்துல யார்கிட்ட வேணும்னாலும் கொண்டு போய் சேர்க்க முடியும். சரி, போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி. அறிவுக்கு மொழி ஒரு தடை இல்லைன்னு இப்போ நமக்கு நல்லாவே தெரிஞ்சிடுச்சு. அப்போ உங்க பிரகாரம் இந்த உலகத்துல இருக்கிற எல்லார்கிட்டயும் நம்ம கண்டிப்பா ஷேர் பண்ணியே ஆகணும்னு நினைக்கிற அந்த ஒரு முக்கியமான அறிவு இல்லனா ஒரு விஷயம் எது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன்.